நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். நம்ம கூட டாக்டர் வி ராஜ்குமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. சார், நம்ம நேயர்களுக்கு இந்த வார பலன்கள் எப்படிப்பட்டதா அமைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சார்? ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபேஸ்ட ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது திங்கள் முதல் ஞாயிறு வரை வார ராசி பலன்கள் என்ற வகையிலே இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு, என்ன பண்ணணும், எப்படி இருக்கு, மேஷராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்கு. இதுக்கு இப்ப இந்த வார ராசி பலன்ல முக்கியமாக சில மாற்றங்களை, கிரக மாற்றங்களை நம்ம பார்க்கிறோம். குரு மாற்றம் இருக்கு. ஸோ இந்த குரு மாற்றத்தினால எப்படி என்னென்ன இந்த வாரத்தில் எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கும், அடுத்தடுத்து நீங்கள் என்னென்ன பண்ணணும், உங்கள் வேலை எப்படி இருக்கும், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குடும்பத்துக்கு அடுத்த குழந்தைகளுடைய படிப்பு, செலவுகள், வரவு செலவு, பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எதில் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப பண விஷயங்கள்லாம் எப்படி இருக்கணும், என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதில் விவரமாக இந்த வார ராசி பலனை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இது சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த விஷயத்தில் கொஞ்சம் நம்ம கவனம், அதாவது கண்ணு கட்டின பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறது வேஸ்ட்டு. அதாவது நம்ம இருக்கோம், நம்ம ஒரு முன்னாடி நம்ம தெரிஞ்சு நம்மள விஷயத்த நம்ம சில விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், ப்ரிகாஷன்ஸ் தான் நம்ம எப்படி நம்ம எப்படி நமக்கு உடல்நிலை சரியில்லைன்னா நம்ம எப்படி மருந்து மாத்திரை எடுத்துக்கிறோம், அந்த மாதிரி தான் நம்ம இப்போ அடுத்த வாரம் வருதா நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்களா, ஸோ அதுக்கு முன் உதாரணமாக அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருந்துட்டாலே உங்களுக்கு சிறப்பு. நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் சொல்லுவாங்க. கோள்னு கிரகம். இந்த கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பிறந்த ஜாதகப்படி கிரகங்கள் ஒன்று ஒரு இடத்துல இருக்கும். சில கிரகங்கள் வக்கரகதியில் இருக்கும். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு. அப்போ நம்ம சுய ஜாதகப்படி நமக்கு சில விஷயங்கள் மாறும். இப்போ மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு அது கரெக்டாகவும் இருக்கும். அப்போ நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் ஒரு முறை நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து, சார் நான் உங்களுடைய சேனலில் நான் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தேன், எனக்கு இப்போ இந்த பிரச்சனையில் நான் இருக்கேன், இதுதான் என்னுடைய ஜாதகம், ஸோ இதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருக்கும், ஸோ அடுத்து என்னோட 5 இயர்ஸ் என்னோட கெரியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். மேஷராசி நேயர்களை, மேஷராசி எப்படி இருக்கு, அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையிலான மேஷராசி எப்படி இருக்கு. இந்த வார ராசி பலனில் மேஷராசி அப்படின்னு நான் சொல்லும்போது ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன். டெஸ்ட்ராய் யுவர் ஓன் ஃபியர். முதல்ல உங்களுடைய பயத்தை முடிவு பண்ணுங்க. இப்போ தேவையை முதல்ல பயப்படாதீங்க, பயத்தை அழிக்கவும் டெஸ்ட்ராய் பண்ணுங்க. தைரியமா இருங்க. முதல்ல எது வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும், எது வந்தாலும் என்னால் பார்க்க முடியும் அப்படிங்கிறத ஒரு தைரியத்தை முதல்ல நீங்கள் வர வச்சுக்கணும். முதல் விஷயம். ரெண்டாவது, நீங்கள்லாம் ரொம்ப தைரியசாலிகள். ரெண்டாவது, நீங்கள் உங்களுடைய இதிலேயே நேர்மையானவர்கள், வேகமாக சிந்திக்கக்கூடியவர்கள், நல்ல செயல்படக்கூடியவர்கள். சில நேரங்களில் கோபம், அவசரம் பிரச்சனை தரலாம். ஆனால் நீங்கள் கரெக்டான ஆள் தான், கரெக்டான பர்சன் தான். இனிமேல் உங்களுக்கு எல்லாமே நல்ல காலம் தான். இந்த வாரத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். உங்களுடைய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றது ஒரு 78% பாசிட்டிவ் இருக்கு. நெகட்டிவ் ஒரு 22% இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் கவனமா தான் இந்த 22% நீங்க எப்படி இருக்கணுங்கிறத நீங்க கவனமா பார்த்து ஈச் அண்ட் எவரி ஸ்டெப் கொஞ்சம் கரெக்டா வச்சுங்கன்னா வாழ்க்கையில சக்சஸ் பண்ணலாம் மேஷராசி பொறுத்த அளவுக்கு. அதுலயும் வேலை விஷயங்கள்ல எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா புதிய பொறுப்பு அல்லது பாராட்டு கிடைக்கலாம். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதே போல மேல் அதிகாரிகளிடம் உங்களுடைய கோபத்தை காட்ட வேண்டாம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடுகள், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வரும். வாக்குவாதம் தவிர்க்கவும். தேவையில்லாத அவங்ககிட்ட சண்டை போட்டு ஒன்றும் ஆக போறது இல்லை. உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கணும்னு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வாக்குவாதம் இல்லாமல் அப்படியே, ஏன்னா உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, வாக்குவாதம் பண்ணி ஒன்றும் வரப்போறது இல்லை. ஸோ உன்னுடைய புரிதல் இவ்வளவுதான் அப்படிங்கிறது நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. ஏன்னா அவாய்டு ஆர்கியூமெண்ட்ஸ் வித் சீனியர்ஸ் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ கொஞ்சம் சீனியர்ஸ் கிட்டலாம் இது பண்ணிக்க வேண்டாம், பார்த்துக்கோ. குடும்ப ஆதரவு அதிகரிக்கும். பழைய மனக்கசப்புகள் சரியாகும். புதிய உறவு தேடி வரும். ஏதாவது ஒரு புதிய உறவு தேடி வரும். ஏதாவது ஒரு புதிய உறவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல நட்போட, நல்ல ஒரு விஷயத்தோட, ஏதாவது ஒரு சந்தோஷமான ஒரு செய்திகள், அந்த மாதிரி ஒரு புதிய உறவு தேடி வரும். திருமண முயற்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஒருவராக இருக்கக்கூடியவர்களுக்கு இருவராக இருக்கக்கூடிய யோகம் உண்டு. கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம்னு சொன்னால் இந்த வருஷத்துல மேஷராசிக்கு சில கல்யாண யோகங்கள், சில விஷயங்கள்ல நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கோபத்தில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அவசரத்துல கோபத்துல எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஒரு விவாகரத்தா இருந்தா கூட சரி, கோபத்துல முடிவு எடுக்காதீங்க. நிதானிச்சு முடிவு எடுங்க, சக்சஸா இருக்கும். அதே போல நீங்க எப்போதுமே உடல்நிலையில ரொம்ப கவனமா இருங்க.
ஏன்னா அந்த ஸ்லீப் அப்படின்னு எடுத்துக்கிறோம், தூக்கம் குறைவு, ரொம்ப தூக்கம் குறைவு, ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் நிறையா இருக்குது. சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தலைவலி அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. பெரியோர்களின் உடல் நலம் கவனம் தேவை. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். இப்போ நீங்கள் மேஷ ராசி, நீங்கள் குழந்தைகள் வீட்டில் இருக்கீங்க, தாயாருக்கு உடல் நலம் கவனம் தேவை. அர்த்தாஷ்டம குருவா வேற இருக்கு. ஸோ தாயார் உடல் நலம், ஏற்கனவே 7.5 சனி, 12 விரயஸ்தானத்தில் சனி, கண்ணா பின்னான்னு செலவு வருது. ஏதாவது ஒரு செலவு வந்தால் ஒரு செலவு, ஏன்னா விரயஸ்தானத்து சுப செலவாகவும் வருது, அசுப செலவாகவும் வருது, பணம் வாங்கி ஏமாத்திரம் கொடுக்க மாட்டேங்கன்னா சில நேரத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கும், சந்திக்காமல் இல்லை. இப்படியெல்லாம் இந்த மேஷராசிக்கு இருக்கு. இப்படியெல்லாம் இருக்கும்பொழுது ரொம்ப கவனமாக நிதானிச்சு இருங்க. அதே போல் பெண்களும் எப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், பெண்களும் வந்து வேலை இடத்துல ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் பெண்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து சில விஷயங்கள் பண்ணுங்கள். யாரை நம்பி உடனே பொறுப்பு ஒப்படைக்காதீங்க. கொஞ்சம் நிதானித்து சில விஷயங்கள் பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ண முடியும். இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு ஒரு இடம் சம்பந்தமான ஒரு கோர்ட்டு கேஸ் நடக்குது. அதே போல் என்னுடைய பூர்வீக சொத்து விஷயமா சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் இந்த வாரத்தில் சில விஷயங்கள் காம்ப்ரமைஸாக பேசுகிற மாதிரியான சில சூழ்நிலைகள் வரும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் ஜாதகத்தில் உண்டு. இன்னொன்று, மேஷராசி பொறுத்தளவுக்கு இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அஸ்வினி, பரணி, கிருத்திகை, 1 முறையில் மேஷராசி, உங்களை கண்டு சிலர் பொறாமைப்படுவார்கள். ரொம்ப உங்களை பார்த்தாலே எரிச்சலாக, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காம இருக்கலாம், உங்கள் மேலே எரிச்சலாக இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. ஸோ கவனமாக. கணவன் மனைவி ஒற்றுமை தேவை. 3வது மனிதர்களால் சண்டை வரும். அந்த சண்டைக்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் இருப்பது நல்லது. வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள் வந்து மறையதான் மறையும். குழந்தைகளால் அனுகூலம் உண்டு. ஸோ எல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இந்த வாரத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் போது இந்த வாரத்தில் விநாயகருக்கும் முருகனுக்கும் சேர்ந்த மாதிரி விளக்கு போடுங்க. கோவிலுக்கு போனீங்கன்னா விநாயகருக்கு ஒரு விளக்கு, முருகனுக்கு ஒரு விளக்கு, கோயிலுக்கு போனீங்கன்னா விளக்கேற்றி சுவாமி இந்த வாரத்தில் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிறதோ தரிசனம் பண்ணுங்க. விநாயகர் முருகன் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோ வீட்டில் வைத்திருந்து சுவாமி தரிசனம் பண்ணினால் இன்னும் சிறப்பு. விநாயகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, முருகப்பெருமான் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, அல்லது 2 நின்று இருக்கக்கூடிய ஃபோட்டோஸாக இருந்தாலும் பரவாயில்ல, சுவாமிகிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணி இந்த டெய்லி இந்த சுவாமி ஃபோட்டோவை பாருங்கள். வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீங்க. இந்த வார ராசி பலன் உங்களுக்கு ரொம்ப கவனமாக நிதானமாக இருங்க. வாகனத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன். இதுவரைகள் நாம் பார்த்தது வார ராசி பலன் என்ற வகையிலே திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இது வந்து பொது பலன்கள் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பொது பலன்கள், யாரையும் குறிப்பிட்ட இந்த ஜாதகத்தை குறிப்பிட்டலாம் கிடையாது. 12 ராசி பரியந்தம் பொது பலன். ஸோ இந்த பொது பலன் எப்படி இருக்கும் அதை தான் நம்ம சொல்கிறது. ஸோ இந்த பொது பலன்கள் சில பேருக்கு அப்படியே பலிக்கும், சில பேருக்கு 1, 2, 3 விஷயங்கள் சரியாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய அப்போ சுய ஜாதகத்தை எப்போதுமே நம்ம பார்த்து, எப்போதுமே சுய ஜாதகத்தை வருஷத்தில் 1 முறையோ 2 முறையோ நம்ம பார்த்து, நம்ம எப்படி கிரகநிலை மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், நம்ம ஜாதகத்துக்கு நம்ம என்ன ஸ்லோகம் சொல்லணும், எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும். அதாவது என்றைக்குமே நம்ம தெய்வ வழிபாடு செய்கிறதுனால நம்ம குறைய போகிறது கிடையாது. ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 5 நிமிடமாவது தெய்வத்தை நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. எவ்வளோதான் அறக்க பறக்க வேலைக்கு போனாலும் ஒரு 5 நிமிஷமாவது தெய்வத்தை நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அந்த தெய்வத்தை நினைக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்போ நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுறது, விளக்கு ஏற்றுறது, சுவாமி கும்பிட்றது, இதெல்லாம் வந்து வீண் போகாது என்றைக்குமே. அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை, 2மே இல்லாதவளுக்கு எந்த உலகமும் கிடையாது. நீங்கள் செய்கிற புண்ணியம், நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தீபம் ஏற்றினாலும், ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்து ஆலயம் தொழுவது சாலவம் நன்று, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யாராவது நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா உடனே அதை கேட்டுக்கிறது, சொல்கிறது, கிரகிச்சுக்கிறது, இதெல்லாம் நல்ல விஷயங்கள். அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்து, நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன், உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி, ஸோ சார் நான் குருக்கள் கிட்ட பேசணும், ஸோ எனக்கு அப்பாயின்மெண்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷமோ 25 நிமிஷமோ ஒரு வீடியோ கால்லையோ ஒரு நார்மல் கால்லையோ நீங்கள் பேசுனீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் ஜாதகத்தை படி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு நோட்டு பேனை எடுத்து வச்சுக்கோங்க, முழுமையாக இது பண்ணிக்கோங்க, இல்லை ரெக்கார்டிங் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு முழுமையாக சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. சுபம். வாழ்க வளமுடன்.